வெல்கம் டு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டர்ல இருந்து நெய் எப்படி உருக்கிறதுன்னு. நான் 1 kg பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் மெல்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே ரொம்ப அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக வந்து பட்டர் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குமோ அதை விட டபுளாக இருக்கணும் நமக்கு பாத்திரம். இப்போ நான் பட்டர் வந்து போட்டுட்டேன். நான் இதில் இப்போ ஹீட் ஆகட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போடுறது பிகினர்ஸ்க்காக தான். நிறைய பேருக்கு நெய் எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரியும் பட்டர்ல இருந்து, ஆனால் பிகினர்ஸ் சில பேருக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க. இந்த மாதிரி பொங்கி வர்றதுனால தான் நான் பாத்திரம் வந்து பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்கன்னு சொன்னது. இது நான் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நெய் உருக்கக்கூடாது. முதல்ல பொங்குச்சு இல்லையா, பொங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். நான் 1 கிலோ பட்டர் போட்டிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நம்ம நெய் பேக்கெட்டு டைரெக்டாக கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி பட்டரை வாங்கி மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லை நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி இப்போ பாருங்க, பெருசு பெருசாக பபிள்ஸ் வந்திருக்கு. அந்த சுற்றி அந்த ஒயிட் டெக்ஸ்சர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு, நான் ஒரே ஒரு பிடிச்சபடி முருங்கைக்கீரை போடுறேன். உங்ககிட்ட சப்போஸ் முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்க கருவேப்பிலை கூட போடலாம். இப்போ நம்ம போட்ட அந்த ஜீரகம், மிளகு, இந்த கீரை எல்லாமே ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனதும் ஆறுனதும் பார்த்தீங்கன்னா அடியில் போய் அப்படியே தங்கிடும். மேலால் இருக்கிற நெய்யை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அடியில் இருக்கிற அந்த இது மாதிரி ப்ரௌனிஷாக கொஞ்சம் அடியில் சேர்ந்துருக்கும் இந்த கீரை இதெல்லாம். அதை வந்து அதில் வந்து நீங்கள் சூடான சாதத்தை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூடா இருக்கும்போது க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. க்ளோஸ் பண்ணினா அந்த நீராவி தண்ணி எல்லாம் இதுல வழிஞ்சிரும் நெய்யில. அதனால க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது. அப்படியே ஓபன் பண்ணி நீங்க ஃபேன்ல கூட கொஞ்ச நேரம் வச்சிடலாம். முதல்ல பெரிய பெரிய பபிள்ஸா இருந்தது. இப்ப பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸா வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இந்த பபிள்ஸ் எல்லாம் இப்ப சின்ன சின்னதாக வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா நமக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிட்டோம்னா, ஆஃப் பண்ணி அப்படியே அந்த சூட்லேயே வச்சிடலாம். கீழே இறக்கி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பாத்திரத்தை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த அடியில் அப்படியே தங்கியிருக்கும். நமக்கு ஆறுனதும் நம்ம பார்க்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆனதும் பாருங்க எப்படி தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அடியில் வந்து உங்களுக்கு தெரியுதா, அந்த ப்ரௌன் கலர்ல அப்படியே இருக்கு. நம்ம போட்ட அந்த ஜீரகம், கீரை எல்லாம் ப்ரௌன் கலர்ல அடியில் போய் தங்கியிருக்கு பாருங்க. இது மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். இதுதான் வந்து நெய் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆஃப் பண்றது எப்பன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பபிள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக முதல்ல பெரிய பபிள்ஸா வந்தது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பபிள்ஸா வந்து அடங்குச்சு பாருங்க. அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி பாத்திரத்துல ஊற்றி வச்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.